கள்ளக்குறிச்சிங்கிற பேரை கேட்டாலே கலங்கி போகிற அளவுக்கு கள்ளச்சாராய விவகாரம் தலைவிரிச்சு ஆடுது. கள்ளக்குறிச்சி மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது பொள்ளாச்சி, இன்னும் பல இடங்களில் கள்ளச்சாராய சம்பவங்கள் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, கள்ளச்சாராயம் தான் இந்த பிரச்சனையா? மக்கள்லாம் குடிச்ச உடனே இறந்து போயிடுறாங்க அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. அது கள்ளச்சாராயமோ நல்ல சாராயமோ எந்த விதமான போதைப் பொருளாக இருந்தாலும் அதனுடைய முடிவு, விளைவு மிக மிக மோசமானதாக தான் இருக்குது. என்ன, கள்ளச்சாராயம் உடனே காட்டி கொடுத்ததுனால எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி. ஆனால் இந்த விழிப்புணர்ச்சிக்காக மக்கள் இழந்தது உயிரை. தன்னுடைய சொந்த உயிரை இழந்து அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, எந்த சாராயமோ எந்த போதைப் பொருட்களோ அதனால விளைவுகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அப்போது இந்த போதைப் பொருட்களே இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று நம்ம கொண்டு வர முடியுமா? நம்ம கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை தடுக்க முடியுமா? நல்ல சாராயம் விற்கிறவங்களுக்கு தடுக்க முடியுமா? நம்ம மக்களுக்கான விழிப்புணர்ச்சி, போதைப் பொருட்களால் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்கள போதைப் பொருட்கள்லேருந்து தடுக்கலாம். இதனால ஒரு போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கலாம். சமூக சேவைன்னு சொன்னதுமே முன்னணியில் நிற்கக்கூடிய நம்ம ஆர்சிசி டீம் திரு கோபி தலைமையில் மற்றும் அவர்களுடைய எல்லா வாலண்டியர்ஸோடையும் இந்த நிகழ்ச்சிக்கும் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் ஐபிஎஸ் அவர்கள் ஆணைப்படி சென்னை மாவட்டத்தின் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு நடைபெற்று வருகிறது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அடையாறு பெசன்ட் நகர் பகுதியில் நம்ம ஆர்சிசி ப்ளூ வேவ்ஸ் தொண்டு நிறுவனம் திரு கோபி தலைமையில் மிக சிறப்பாக இந்த வேலையில் இறங்கிட்டாங்க. J2 அடையாறு உதவி ஆணையர் திரு முருகேசன் தலைமை, J5 சாஸ்திரி நகர் காவல் ஆய்வாளர் திரு தங்கராஜ் பொறுப்பு. என்னதான் போலீஸும் சமூக சேவகர்களும் ஒரு உண்மையை சொன்னாலும் விழிப்புணர்ச்சி குழந்தைகள் மூலமாக கொடுத்தா ரொம்ப ஈஸியாக சென்று சேரும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வில் குழந்தைகள் கையிலேயே பதாகைகள் ஏந்தி பொதுமக்களுக்கு போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். கலந்து கொண்ட பள்ளி குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்தினாங்க. இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஆர்சிசி ப்ளூ வேவ்ஸ் எப்போவுமே சமூக சேவையில் இறங்கி முன்னணியில் நின்று எல்லா விதமான பொருட்களையும் செஞ்சிட்ருக்காங்க. இதனுடைய பலனா ஒரு போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு முழுசாக உருவாயிட்ட ரொம்ப சந்தோஷம். இதனால் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் எத்தனை பேர் இந்த போதைப் பொருட்கள் இல்லாமல் அதுலேருந்து திரும்பி ஒரு மறுவாழ்வுக்கு வராங்களோ அதுதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றின்னு சொல்லலாம். நன்றி.